வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் பயங்கர கோவமாவே இருக்காரு. 2 பேரையும் சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டு குடும்பமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது கூட சரவணன் கோவமாவே சாப்பிட்டு இருக்காரு. நம்ம மயில் பயங்கரமா அழுதுகிட்டே சாப்பிடாம அந்த இட்லியை பெசஞ்சிட்டு மட்டுமே இருக்காங்க. எல்லாருமே நம்ம மயில தட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போனா கூட நம்ம மயிலுக்கு வந்து அந்த இட்லியவே பெசஞ்சிட்டே இருக்காங்க. இத பார்த்தா நம்ம கோமதி இட்லி இந்நேரம் திரும்ப மாவே ஆயிடுச்சு. நீ எப்பதான் சாப்பிட போறேங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம மயில இருந்துட்டு எனக்கு தொண்டையில இறங்கவே மாட்டேங்குது. நான் சாப்பிடல. எனக்கு வேணாம்னு சொல்றான். சரி போய் வச்சுடுவான்னு சொல்லி கோமதி சொல்றான். மயில் தட்டை கொண்டு போய் வச்சுட்டு வந்த உடனே கோமதி கையோட அவளை கூட்டிட்டு பாண்டியன் கிட்டயே சரவணன் கிட்டயே வரான். எல்லாருமே அதே ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோமதி சரவணனை பார்த்து என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் சண்டை புடிச்சிட்டே இருக்கீங்களே, ஏன் அவகிட்ட நல்லாவே நீ பேச மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்க நம்ம சரவணன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதேதான் நீ எப்பவுமே சொல்லிட்டு இருக்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அவளை அழுக வச்சுட்டே இருக்க. நீ அவ அழுதுட்டே இருக்கிறதுக்கா உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம பாண்டியன் கோமதியை திட்டுறான். அவன் தான் அவனோட விஷயத்துக்குள்ள நம்மள போவேணாம்னு சொல்லி இருக்காருல்ல, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவரே பாத்துக்குவாரு. எது கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் தான் சாமியாரா போயிருப்பேன்லங்கிற மாதிரி என்கிட்ட பேசலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம கோமதி ஷாக் ஆகுறா. நம்ம மயிலுமே ஷாக்கா தான் பாக்குறான். நம்ம சரவணன் இந்த விஷயத்தை எப்படி மறைக்கலாங்கிற மாதிரியே தான் அவர் வந்து போயிட்டே இருக்காரு. எங்களுக்குள்ள ஏதோ இல்ல, இனிமே என்ன, உங்க முன்னாடி நான் சண்டையே பிடிக்கல, போதுமா? மயில் அதுதான் உங்களால பார்க்க முடியல, சரி உங்க முன்னாடி எல்லாம் நான் சண்டை பிடிக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம சரவணன் சொல்றாரு. உடனே நம்ம கோமதி அப்ப எங்க முன்னாடி தான் பிடிக்க மாட்டியா, ஆனா அவள்கிட்ட தனியா சண்டை பிடிப்பியா, இப்பதான் சண்டை பிடிக்கிறதுதான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லி நம்ம கோமதி திட்டுறாங்க. நம்ம மயில் ஒரு பக்கம் இல்ல நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் எதுவும் இல்ல, இனிமே நான் சரவணனை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சொன்னாதானே உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி மயிலும் சொல்றாங்க. உடனே நம்ம சரவணன் பயங்கரமா டென்ஷனாக நம்ம பாண்டியனும் என்னதான் ஆச்சு சொல்லுறான்னு சொல்லி கேட்க நம்ம சரவணன் பயங்கர எமோஷனல் ஆகி பாண்டியனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. சரியான அழுகுறாரு. இதை பார்த்து கோமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி சரவணன் பண்ணவே மாட்டானே, புதுசா இருக்கே, அவனுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம்னு சொல்லி கோமதி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் நான் உள்ளுக்குள்ள அவ்வளவு அடக்கி வச்சிருக்கேன், எனக்கு தெரியல, இது எப்ப வெடிக்கும்னு கூட தெரியல, எனக்கு இதயமே நிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கிட்ட கதறி கதறி அழுகுறாருங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவருக்கு விஷயமே இன்னும் தெரிய வராது. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த மயிலு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அவ இவனை ட்ரிகர் பண்ற மாதிரியே அதெல்லாம் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை திட்டின விஷயத்தெல்லாம் வேற வீட்டுல சொல்லி அவங்க அதுக்கும் சரவணனை புடிச்சு திட்டினாங்க. கடைசியா மயில இருந்துட்டு நாங்களே பாத்துக்கிறோம், என்ன மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கல அதானே, இனிமே நான் வேற பக்கம் இருந்துக்கிறேன், நீங்க திட்டுங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் அழுதுட்டு வந்து யாருக்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவ ஒரு தியாகிங்கிற மாதிரி அவளுக்கு மத்தவங்க கிட்ட அவ போர்ட்ரே பண்றா. இத பார்த்த சரவணனுக்கு கோவம் தாங்கல. ஒரு பெரிய பூத்தொட்டி எடுத்து அவன் மண்டையிலேயே போடுறதுக்காக போயிட்டான். நீ என் பக்கத்துலயே வராத, நான் எவ்வளவு இதை அடக்கி வச்சுட்டு இருக்கேன், நீ பேசுறத பார்த்தா எனக்கு சொல்லிடணும் போலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கோமதி உடனே என்னதான் ஆச்சு சொல்லுங்கடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம சரவணன் நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, அத்தனை விஷயம் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவெல்லாம் இல்லை, இவ கேடி ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம மயிலு ஒரு பக்கம் சரவணன் எல்லா உண்மையும் சொல்லிடுவானோன்னு பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம சரவணனால அடக்கி வச்சுட்டே இருக்க முடியல. பாண்டியன் இதெல்லாம் கேட்டு இங்க என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி அவனும் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம சரவணன் நாளைக்குதான் இந்த எல்லா உண்மையும் பாண்டியன் கிட்டயும் கோமதி கிட்டயும் சொல்ல போறான். நாளைக்கு எபிசோடுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்.